ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்துட்டு எஸ்பிஐ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, அதுவும் மொபைலில், அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பேங்க்கோட ஃபீச்சர்ஸை நான் சொல்லிடுறேன். இந்த பார்ட் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்டடான கவர்மெண்ட் பேங்க்கு, ஓகேவா? ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இதில் அக்கௌண்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட், இது ஜீரோ பேலன்ஸு, அப்புறம் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் இன்ஸ்டா ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஓகேவா? ஸோ இது ஆன்லைன் ஓப்பனிங், ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம எந்த அமௌண்ட்டும் பேங்க்கில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வைக்காமல் இருந்தாலும் இவங்க எந்த விதமான சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. மைனஸில் போகிறது இந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் இன்றைக்கி வீடியோவில் ஓப்பன் பண்ண போகிறது அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு தான். நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிடாதீங்க. அதாவது இதோட அக்கௌண்ட் டைப் வேறு ஓப்பன் பண்ணிடாதீங்க. அதில் ஜீரோ பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. நான் என்ன அக்கௌண்ட் டைப்பு சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் இதில் டெபிட் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா கிட்டுமே வந்துடும். நெட் பேங்கிங் இருக்குது. அடுத்தது அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிரான்ச்சுக்கு போய் ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணுறதுனால ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொபைல் நம்பர் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும். ஸோ இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது, எஸ்எம்எஸ் அலர்ட்டு, ஏடிஎம் ஆக்சஸ், இதெல்லாம் சரி, ஓகே. நம்ம பாஸ்புக் ஆப்ஷனல், டிஜிட்டல் ஆர் ஃபிசிக்கல். ஸோ வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? செக் புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஆப்லேயே நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் ஹோல்டு பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 2.7% பெர் ஆனம் கொடுக்குறாங்க. இது 2025 ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸும் இருக்குது டிரான்சாக்ஷனுக்கு, ஓகேங்களா? கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம சொல்லியாச்சா? இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு யோனோ எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆட் பண்ணி விட்றேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்களா, இங்கே தெரியுதா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சும்மா இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணியோ மியூட் பண்ணியோ அப்படியே போயிடாதீங்க. ஏன்னா நான் இந்த மவுஸ் கர்சர் வச்சு நான் எங்கெங்கே பாயிண்ட் பண்ணுறோம் அங்கங்கே தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வித்தவுட் பிரான்ச் விசிட் அப்படின்னு இருக்கும். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஆன்லைனில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அடுத்து இன்ஸ்டா ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ண போகிறது இன்ஸ்டா ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இது நம்ம சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இங்கே ஸ்டார்ட் அ நியூ அப்ளிகேஷன், ஆல்ரெடி இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எதுக்காக, செகண்ட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அது பெண்டிங்கில் இருக்கும். அப்படின்னா ரிசீவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட்டு இந்த இதை கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க. ஸோ நான் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தோடனே வீடியோ டெமோ வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், ஏன்னா இந்த வீடியோ இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்தால் அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா நாளை பின்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா நமக்கு பாஸ் பண்ணி விடுவாங்களா, அதுக்காக தான். நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே பாஸ்வேர்டு திருப்பி என்ட்ரு பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பெட் நேமு, உங்களோட மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் நீங்களே கொடுத்துக்குங்க. ஏன்னா நாளை பின்ன திரும்பி லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அண்ட் இந்த டிக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் கன்சர்ன்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ செலக்ட் பண்ணி அக்ரி கொடுத்துக்குங்க. அக்ரி படித்து பார்த்துட்டு அக்ரி டிக் பாக்ஸ்.
இப்போ வந்து ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். சரி, இது தேவையில்ல. ஆதார் கார்டு நம்பரே போதும். என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணோடனே உங்களோட ஆதார் நம்பர் ஃபெச் ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிஸ்ஸா இல்லை மிஸ்ஸஸ்ன்னு வந்துடும். அண்ட் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்துடும். அடுத்து ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பர்சனல் டீட்டெயிலாக ஃபெச் ஆகி வந்துடும். ஸோ இப்போ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்லேயே இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. மை அபவ் அட்ரஸ் ஆஸ் பர் ஆதார் இஸ் டிஃபர் அப்படிங்கிறத டிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணலாம். அது எதுக்காக அப்படின்னா, ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸில் நான் இப்போ இல்லை, இப்போ நான் வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அது என்ன அட்ரஸ், ஏன்னா நான் ஏதாவது ஒரு போஸ்ட் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் ஓப்பனிங் கிட்ட சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு தான் போகும். இல்லை அது சேம் அட்ரஸ் தான், நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னா அது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க, அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட பேன், அப்புறம் உங்களோட நேம், அந்த பேன் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேமு என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் கார்டு ஃபோட்டோ வந்து டிஃபால்ட்டாக அதுவே இருக்கும். ஸோ அது நீங்கள் இங்கே உங்களுக்கு வரும், இங்கே காமிக்கும், நான் மறைச்சி வச்சுருக்கேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10வது கீழேயா, இல்லை 10வது முடிச்சிட்டிங்க, 12th முடிச்சிட்டேன், கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா, ப்ரொஃபஷ்னலா செலக்ட் பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷனை. அடுத்து உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சிட்டி ஆஃப் பர்த், நீங்கள் எங்கே பிளேஸ் ஆஃப் பர்த்னால் நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிறது, மெய்டன் நேம் அது இருந்தால் அது தேவையில்லை. அடுத்து ஃபாதர்ஸ் நேம் செலக்ட் பண்ணி நம்மகிட்ட செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்களோட ஃபுல் நேமு, மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணணும். ஆக்குபேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஸ்னஸ்னால் பிஸ்னஸில் என்ன ரிலேட்டடாக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், நீங்கள் சேலரின்னா சேலரி கொடுத்துக்கலாம், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் கொடுத்துடலாம். ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் விட்டுறலாம். இது நீங்கள் சும்மா ஏதோ ஒரு நம்பர் போடுங்க, 100 200 அந்த மாதிரி போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். ரிலீஜியன் கேட்குறாங்க, ஓகே செலக்ட் பண்ணியாச்சு. ரிலீஜியன் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து வந்து உங்களோட கேட்டகரி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கேட்டகரி கேட்டிருப்பாங்க. அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டை நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன், மிஸ் மேட்ச், ஃபோட்டோ வந்து தப்பாக வச்சிட்டேன். அப்புறம் நாமினி டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் வந்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிரான்ச் நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணும்போதே உங்களோட பிரான்ச் வந்து வந்துடும், சரியா? அது நீங்கள் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுனாலும் பக்கம் அங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அக்ரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இந்த ஃபோட்டோ எங்கேயோ வந்து மாறிடுச்சு, அதனால் கொஞ்சம் வளருது. சரி, டிக் பாக்ஸை டிக் பண்ணியாச்சு. டெபிட் கார்டு வந்து கார்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேரியண்ட் அங்கேயே வந்துடும். நேம், உங்கள் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. எதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இனிஷியலாக எப்படி கரெக்டாக வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து திரும்பியும் வந்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும், ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேவைசி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த வீடியோ கேவைசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு A4 ஷீட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ப்ளூ பென்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. ஸோ இப்போ வந்து டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், டோக்கனை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தவுடனே ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஜேர்னி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே வீடியோ கால் போகும். வீடியோ காலில் என்ன கேட்பாங்க, உங்கள் நேம் கேட்பாங்க, அட்ரஸ் கேட்பாங்க, உங்கள் ஆதார் கார்டை காமிக்க சொல்லுவாங்க, பேன் கார்டை காமிக்க சொல்லுவாங்க. அடுத்து உங்களை வந்து செல்ஃபி எடுப்பாங்க, நீங்கள் அசையாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. அப்புறம் அந்த ஒயிட் பேப்பரில் வந்து உங்கள் சிக்னேச்சர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிள், முடிஞ்சிருச்சு. அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான கிட்டும் வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கே வந்துடும். ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்னாலும் சரி, நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ண அட்ரஸ்னாலும் சரி, அங்கேயே வந்துடும். சரி, அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து அப்படியே அந்த யோனோ அப்ளிகேஷன்லேயே வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் இல்லை. நீங்கள் கூகுள் பேயில் கனெக்ட் பண்ணுறதுனால கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.